ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் போஸ்ட் வந்து வேகன்சி இருந்தால் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி கோல்டன் ராக் திருச்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் பேசிஸில் போஸ்டிங் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. 2026-27 அகாடமிக் இயருக்கு. ஸோ இங்கேயே கொடுத்துட்டாங்க. ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோல்டன் ராக் இன்வைட் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் த ரெக்கமெண்ட் டீச்சிங் ஸ்டாஃப் கான்ட்ராக்டுவல் பேசிஸ் ஃபார் அகடமிக் இயர் 2026-27 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெம்ப்ரரி போஸ்ட் மாதிரி. இதில் வந்து மினிமம் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 7 days ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 200 days வரைக்கும் இருக்கலாம். அன்டில் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் செலெக்ஷன் ஆர் இன்டர்னல் ப்ரொமோஷன் வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மினிமம் 7 நாள் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 200 நாள் வரைக்கும் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த போஸ்டிங்க்கான ஆட்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம உடனே வர மாதிரி இருக்கும், அல்லது போஸ்டிங்க்கு ஆள் வர வரைக்கும் கூட நம்மளை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மந்த்லி அந்த கன்ஸ்ட்ரக்டட் பேசிஸ் தான். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஸ்கூலோட நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இது திருச்சி பொன்மல்லியில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு. ஸோ இங்கே என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஜி கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் பிஜி பயாலஜி, பிஜி மேக்ஸு, பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தம் பிஜியில் 5 வேக்கண்ட்டு. ஸோ பிஜி டீச்சர்ஸ்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா 26,250. சரிங்களா, இதுதான். அதே போல் ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர்ஸ் சயின்ஸு, சரிங்களா, நம்ம பிடின்னு சொல்லலாம், இது சிபிஎஸ்சிங்கிறதுனால டிஜிடின்னு சொல்லியிருப்பாங்க. சயின்ஸுக்கு ஒரு போஸ்ட்டு, அதே போல் தமிழுக்கு, மேக்ஸுக்கு, சோசியல் சயின்ஸு, ஸோ இது எல்லாமே ஒரு போஸ்ட்டு. அதே போல் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் அது வந்து ஒரு போஸ்ட்டு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே 26,250 தான் சேல்ரி. அதுக்கடுத்து ப்ரைமரி டீச்சர் ஜென்ரல் கொடுத்து 21,250 கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி டீச்சர் ஹிந்தி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,250 இதுதான் போஸ்ட்டு. ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்ம 22ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/5/2026. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து நோட்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ளிகேஷன் ரிசீவ்டு பியாண்ட் டியூ டு டேட் வில் பி சம்மரிலி ரிஜெக்டட். சரிங்களா, அந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிஜி ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிருந்தோம் அப்படின்னா 2 year இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் ரீஜனல் காலேஜ் எஜுகேஷன் என்சிஆர்டி இன் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, அப்ளைடு ஃபிசிக்ஸு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா பிஎட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே போல் கெமிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரியும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎடும் முடிச்சிருக்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து பயாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 year இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் ரீஜனல் காலேஜ் எஜுகேஷன் என்சிஆர்டி இன் பாட்னியில் முடிச்சிருந்தாலும் ஓகே, சுவாலஜினாலும் ஓகே, லைஃப் சயின்ஸு, பயோ சயின்ஸு, ஜெனட்டிக்ஸு, மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பிளான்ட் ஃபிசியாலஜி, தே ஹேவ் ஸ்டடிடு பாட்னி அண்ட் சுவாலஜி அட் கிராஜுவேஷன் லெவலில் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஃபஸ்ட்டுன்னா மாஸ்டர் டிகிரி பாட்னி, சுவாலஜி, லைஃப் சயின்ஸு, பயோ சயின்ஸு, ஜெனட்டிக்ஸு, மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பிளான்ட் ஃபிசியாலஜி, அதுக்கடுத்து சுவாலஜி கிராஜுவேஷன் லெவலில், பாட்னி கிராஜுவேஷன் லெவலில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவங்களும் பிஎட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே போல் தான் மேக்ஸுக்கு, சரிங்களா, மாஸ்டர் டிகிரி பிஎட் இது வந்து என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அக்ரிகேட் இன் எனி ஆஃப் தி ஃபாலோவிங் பிஇ ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிஐ and PGDCA or DOEACC with 1 year teaching எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி 50% ஆஃப் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் 1 year டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிஎட் வந்து கொடுக்கல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. சரிங்களா, அதுக்கடுத்து பிடி
தமிழுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. கிராஜுவேஷன் தமிழ் அண்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிஎட் லிட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வித் பிஎட். அதே மாதிரி கிராஜுவேஷன் தமிழ் முடிச்சிருந்தாலும் பிஎட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதலாக இன்னும் ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா டெட்டு சிடெட்டு சரிங்களா, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம டிஎன் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் டெட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுபோல் சிடெட்டு ஸோ இவங்க முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் டெட்டு சிடெட்டு குவாலிஃபைட் கேண்டிடேட் வித்தவுட் டெட்டு சிடெட்டு குவாலிஃபிகேஷன் மே பி கன்சிடர் ஆஃப் தி அதர்வைஸ் எலிஜிபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் எடுத்துக்குவாங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்க தான் எடுத்துக்குவாங்க. டெட்டு பாஸ் பண்ணவங்க யாருமே இல்லாத பட்சத்தில் தான் டெட்டு பாஸ் பண்ணாதவங்கள எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து காம்படென்சி இன் டீச்சிங் இன் தமிழ் கொடுத்துருக்காங்க. டிஜிடி மேக்ஸுக்கு ஸோ மேக்ஸுக்கு இதே மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிஎட் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கேயும் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டெட்டு முடித்தவங்க தான் எடுத்துப்பாங்க. அதர்வைஸ் டெட்டு முடிக்காதவங்க யாருமே டெட்டு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டெட்டு முடிக்காதவங்க என்ன பண்ணிப்பாங்க எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்படென்சி இன் டீச்சிங் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் சயின்ஸு ஸோ சயின்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் சோசியல் சயின்ஸு ஸோ இங்கேயும் வந்து நம்ம வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா இதுக்கும். ஸோ இதுவும் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇடி முடிச்சிருக்கணும். இம்பார்ட்டிங் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரைமரி டீச்சர் பிஆர்டி ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு அல்லது சிடெட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஹிந்தி ஸோ அவங்களும் பிஆர்டி டீச்சரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டீச்சிங் இன் ஹிந்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவங்களும் வந்து பாசிங் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டு அல்லது சிடெட்டு டு பி கண்டக்ட் பை த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் இன் அக்கார்டிங் வித் கைடன்ஸ் ஃப்ரேம்டு என்சிடி ஃபார் த பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது வந்து கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் மட்டும் டெம்பரரி போஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம இன்டர்வியூ போயிட்டு வரதுக்கு டிஏ இதெல்லாமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி, டீச்சிங் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு டிகிரி இதெல்லாமே, ஆதார் பேன் கார்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண நமக்கு வந்து கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அல்லது இங்கே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து என்ன பண்ணிவிடும் அப்படின்னா போயிடும் சரிங்களா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. இங்கேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து இன்டர்வியூ போகிறப்ப நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே கேப்ஸ் லாக்கில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே ஒட்டணும். ப்ளஸ் நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணால் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போமோ ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே என்ன பண்ணோம் ஃபில் பண்ணோம். இங்கே சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்மு ப்ளஸ் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் நம்மளுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.